ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டில் மக்கள் சந்திக்கிற நிகழ்ச்சியில பேசினாரு. இதுல பல விஷயங்கள் பேசினார். அவர் திமுகவை எதிரி அப்படின்னு காமிச்சிட்டாரு, அதிமுக போட்டியாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. ஆனா இருந்தாலும் கட்டுக்கோப்போட நடந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா 50-50 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாதி கட்டுக்கோப்போட நடந்திருக்கு, பாதி நாங்க எப்பவுமே செய்யற மாதிரி தான் செய்வோம். நீங்க எப்பேற்பட்ட ராணுவத்தை கூட்டுன்னு இங்க நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலோ எங்களை கட்டுப்படுத்தினாலோ நாங்க கட்டுப்பட மாட்டோம். நாங்க செய்ய வேண்டியது செய்வோம். எங்க பங்குக்கு நாங்க என்ன செய்யறோமோ அதை நாங்க செஞ்சுதான் ஆவோம் அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஈரோடு வரதுக்கு வர வழியில விஜய் அவர்கள் ரூல்ஸை மீறி இருக்கிறாரு. ஏன்னா வாகனங்கள் பின்தொடரக்கூடாது, குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும் தான் பின்தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பைக்குகள் நிறைய என்ன பண்ணிருக்கு, பின்தொடர்ந்திருக்கு. அதுல சில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எப்பவுமே செய்வாங்கல்ல இந்த குரங்கு வித்த மாதிரி நிறைய இந்த தாவேக்கா தொண்டர்களா செய்வாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வந்தாரு, பேசினாரு, முடிச்சாரு, கிளம்பிட்டே இருந்தார். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அவர் டைம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு. ஏன் அப்படி என்ன தமிழ்நாடு உங்களை வஞ்சித்தது? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு தான் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அவர் டைம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு? சொன்ன டைம் ஒண்ணு, வந்தது ஒண்ணு. இதனால காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் போய் என்ன பண்ணிருக்காங்க, அணுகிருக்காங்க. ஏங்க சொன்ன டைமுக்கு வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏறி பேசின்னு வந்திருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கையை தூக்கினே வந்திருக்கிறார். ஒருவேளை அக்கல்ல கட்டி வந்துருச்சா என்னன்னு தெரியல. அது பஸ் மேல ஏறும் போதே கையை தூக்கிட்டே வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க ஸ்பீக்கர் கட்டி, அந்த ஸ்டாண்டுல ஏறி இருக்கிறாரு. ஏறின உடனே பா தம்பி இறங்கு, தம்பி இறங்குப்பா அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. இங்க இப்ப இப்ப என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பேச்சு வந்தது, ஏன் விஜய் ஜனங்களை கட்டுக்கோப்பட வைக்கல, அந்த கமாண்ட் பவர் ஏன் விஜய்க்கு வரல? அவ்வளோ கம்பத்து மேல ஏறுறாங்க, கரண்ட் கம்பி மேல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க, ஏன் விஜய் ஆர்டர் போட மாட்டாரு? அவங்க தொண்டர்களை ஏன் ஆர்டர் போடலாமே? ஏன் விஜயகாந்த் பண்ணலையா, எம்ஜிஆர் பண்ணலையா, நிறைய கட்சி தலைவர்களா பண்ணியிருக்கிறாங்களே, ஏன் விஜய் மட்டும் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் விஜய் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் கமாண்ட் பவர் அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் எழும்புச்சு. சோ இந்த மாநாட்டுல அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்காகவே என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஏறி இருக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்காரு, இறங்குப்பா இறங்குன்னு சொன்னேன். டென்ஷன் ஆயிருக்காப்புல மனுஷன். அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காப்புல, இறங்கி இருக்கிறாப்புல. ஆனா எல்லாருக்கும் எனக்கு சேர்த்து ஒரு டவுட்டு, ஏறும் பொழுது எல்லா பக்கத்துலதான் இருந்திருப்பாங்க, ஏன் அப்பவே தடுத்து இருக்கலாமே? ஏன் ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருந்திருக்குங்க. உண்மையிலே இருக்குமா இல்லையா? அங்க தொண்டர்கள் படை என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட் அவுட்டுக்கும், ஒவ்வொரு அந்த லைட் இதுக்கும், ஸ்பீக்கருக்கு அந்த கோடாலாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர் அணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படி நிப்பாட்டி வைக்கும் பொழுது ஏறும் பொழுதே சொல்லி இருக்கலாம்ல, எப்பா ஏறாதப்பா, தலைவர் டென்ஷன் ஆவாரு, நம்மளை சுத்தி கேமரா போலீஸ் எடுத்துட்டு இருக்கு, நிறைய பேர் நம்மளுக்கு ஆப்போசிட்டாவே கேமரா எடுத்துட்டு இருக்காங்க, யாருன்னா எதுனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு சார் நீங்க இது பண்றீங்க? அப்ப இது எல்லாமே பிளான்டு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பேச்சு அடிப்படக்கூடாதுல. நாளை பின்ன இதோ இவ்வளவு போட்டோம், இந்த பாருங்க ஏறுறாங்க, விஜய் ஒரு கமெண்ட் பண்ண கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்பட்டதுல ஒவ்வொரு மீட்டிங்லயும் விஜய்க்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல, தன்னுடைய தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண தெரியல, விஜய் அவர்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, கரண்ட் கம்பி மேல ஏறுறவங்க, மரத்து மேல ஏறுறவங்க, தொங்குறவங்க, இந்த மாதிரி எல்லாம் சேட்டப் பண்றாங்க. இந்த சேட்டப் பண்றவங்களை எல்லாருமே விஜய் கண்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுல இனி அந்த குற்றச்சாட்டு வராது. ஏன்னா இப்போ காட்டிட்டாருல. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கணும், ஏறும்பொழுது தடுத்து இருக்கலாம், ஆனா ஏறும்போது தடுக்கல, ஏறிட்ட பிறகு நீங்க வாங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னா என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு விஜயன்னா. நீங்க நெக்ஸ்ட் டைம் இப்ப இந்த மாதிரி ஸ்கிரிப்டா போற மாதிரி இருந்தா கொஞ்சம் இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு பாத்துக்கங்க, வெளிச்சமா தெரியுது இதெல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. அடுத்த தடவை உங்க டைரக்டர் கிட்ட சொல்லுங்க, ஒழுங்கா ஸ்கிரீன் பிளே பண்ண சொல்லுங்க, அப்பதான் உங்களுடைய ஆக்டிங் கரெக்டா இருக்கும். இப்ப தெரிஞ்சிருதுல உங்க ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நெக்ஸ்ட் டைம் மாநாட்டில் நடத்தும் போது உங்க டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி பண்ண வேணாம், எல்லாம் நேச்சுரலா பண்ற மாதிரி போலாம்ப்பா, ஆர்டிபிஷியலா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இது நீங்க பண்ணது முழுக்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார். அதாவது அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாடு சொத்து, அது நான் யார வேணாலும் எடுத்துக்கலாம், என்னை ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்த அப்படின்றலாம் யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாரு.
கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. எம்ஜிஆரும் அண்ணாவும் இந்நாட்டு முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு சொத்து தான், அது ஓகே. கூட ஜெயலலிதாவை எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. அதுக்கும் விஜயண்ணா தான் பதில் சொல்லியிருக்கணும். ஏன் இதே திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிற அண்ணாவை எடுத்திருக்கீங்க, அதிமுகல இருந்து எம்ஜிஆர் எடுத்திருக்கீங்க, ஏன் அதே அதிமுக இருந்து ஜெயலலிதா எடுத்திருக்கலாமே. ஜெயலலிதாவுடைய விசுவாசி தானே உங்க கட்சிக்கு வந்திருக்கிறாரு, ஏன் அவரே ஜெயலலிதா எடுக்கல, அப்ப ஜெயலலிதா வந்து ஏன் கட் பண்ணி விடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் உங்களுக்குன்னு ஒரு 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறீங்க. என்னைக்காவது இந்த 5 கொள்கை தலைவர்களை பத்தி ஒவ்வொரு மேடைகள்லயும் நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்களுடைய கொள்கைகளை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்களா? மக்களுக்கு அவங்களுடைய கொள்கையில, அவங்களுடைய கோட்பாடுகளை மக்களுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களே, ஏன் அவங்களை எடுத்துக்க மாட்டேன்றீங்க? கேள்வி வருமா வராதா சார்? அடுத்தவங்க வீட்டு பொருளை போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ற, இது சொத்து, பொது சொத்து, அதனால நான் இதை எடுத்துப்பேன் அப்படின்னா அது திருட்டு கேஸ் சார். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கு. ஒரு கட்சி அவங்களதான் முன்னிறுத்தி என்ன பண்றது, தொடர்ந்து நடத்திட்டு வருது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு திருடிட்டு வந்து இது என் சொத்து, அதனால நீ வந்து என்னை கேள்வி கேட்க கூடாதுன்னா எப்படி சார் கேள்வி கேட்காம இருப்பாங்க? அது நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நான் ஒரு இடத்துல வந்து நான் மரம் வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த மரம் வந்து நல்லா பலன் தருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு அப்புறம் என் மகன் வந்து அந்த மரத்தை வந்து நல்லா கொத்தி என்ன பண்றான், அது இன்னும் டெவலப் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி ஒருத்தன் வந்து எப்ப உங்க அப்பா வந்து என் ஃப்ரெண்டு, அதனால எனக்கு இதுல பங்கு இருக்கு, அதனால எனக்கு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னா எப்படி சார் இது ஏத்துக்க முடியும்? அது போலதான் சார், ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடுகளை உண்டாக்கி அந்த கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்த்து வைத்து அவருக்கு பிறகு அந்த கட்சிக்கு அவரே முகமா இருந்து அதுக்கப்புறம் அந்த கட்சி தொடர்ந்து இருக்கு. ஆனா இப்ப வந்து அந்த தலைவரை நான் எடுத்துக்கிறேன், இது வந்து பொது சொத்து, நானும் எடுத்துப்பேன் அப்படின்னா இதுக்கு எதுக்கு நீங்க தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு தனியா ஆரம்பிச்சீங்க? போய் அதிமுக கூட போய் இணைக்க வேண்டியது தானே. இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்ல, இது வந்து இன்னொரு அதிமுக அப்படின்னு, அதாவது 2026க்கு அப்புறம் அதிமுக இருக்காது, தமிழக வெற்றி கழகம் தான் அதிமுக அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை இதை வச்சுதான் சொன்னாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழும்புது. ஆக மொத்த தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு பேருக்கு தாங்க, அவங்க எல்லாம் எங்களுக்கு கொள்கை தலைவர் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தொடங்கி உருவாக்கி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில நீங்க இருக்கிற இந்த 2 பெரும் தலைவர்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு மக்களுக்காகவே சேவை செய்யற ஒரு கட்சியா திமுக இருந்து வளர்த்துவாரு அண்ணா அவர்கள். அதுல இருந்து பிரிஞ்சு அதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை மக்கள் இயக்கமா மாற்றி மக்களுக்காகவே தொண்டு செய்கிற ஒரு இயக்கமா மாற்றி எம்ஜிஆர். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்த வந்து அந்த இடத்துல உழுது அதை விவசாய நிலமா மாக்கி அது பெரும் வசூலை கொண்டு வந்து அதை வந்து ஒரு பெரிய இடத்துல வரும்போது நான் உள்ள பூந்து இது எனக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்துக்கிற ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு 5 கொள்கை தலைவர் இருக்காங்க, அந்த 5 கொள்கை தலைவர்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க. மக்கள் மத்தியில அந்த 5 தலைவர்களுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் கொண்டு போய் சேருங்க. மக்களுக்காக அந்த 5 தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க. சும்மா பேருக்குன்னு ஒரு 5 தலைவர்களை வைத்துக்கொண்டு ஆனா எனக்கு ஆதாயத்துக்காக, அரசியலுக்காக, அரசியல் லாபத்துக்காக அடுத்தவன் வீட்டு தலைவர்களை கொண்டு வந்து நான் எடுத்துப்பேன், இது சொத்து, கேள்வி கேட்க கூடாதுன்னா இதுல என்ன லாஜிக் இருக்கு விஜய் அவர்களே அப்படின்றத மக்களுக்கு நீங்க தான் தெளிவுபடுத்தணும்னு. அதனால கூடிய சீக்கிரத்துல தெளிவுபடுத்துறீங்க. அது மாத்திரம் இல்லாம நீங்க போட்ட டிராமா இன்னைக்கு ஹைலைட், ஒருத்தனை வேணும்னு யார சொல்லிட்டு நான் அவனை கண்டிக்கிறேன், எனக்கு அந்த கமெண்ட் பவர் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில நீங்க போட்ட டிராமாவும் ரொம்ப தெளிவா இருக்கு. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.